என்ன டாக்டர் வாழைக்காய் உருளைக்கிழங்கு அப்படின்னு பொரிக்கிற ஐட்டமா சொல்வீங்க அப்படின்னு பார்த்தா வெண்டைக்காய் அவரைக்கான்னு வாயிலே ஒப்பாத ஐட்டமா சொல்றீங்களே, இதெல்லாம் பீட்சால கூட வச்சு என் பையனுக்கு கொடுக்க முடியாதே அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. இதுதாங்க ட்ரிக்ஸ். பாப்பாய் கார்ட்டூன் பார்த்துருக்கீங்களா? அதுல நம்ம பாப்பாய் செயலர் என்ன பண்ணுவாரு, ஸ்பினாச் கீரையை சாப்பிட்டு சாப்பிட்டு மசில் டெவலப் பண்ணி ஸ்ட்ரென்த் காட்டுவார். அதை பார்த்து குழந்தைங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. பெப்பா பிக் பார்த்துருக்கீங்களா? அதில் ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து பவுல் ஃபுல்லாக பச்சை காய்கறிகளை வச்சு சாலட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரி அடல்ட்ஸ் எப்போ பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள், சாலட்ஸ் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் பண்ண ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நம்ம இப்போ 50% தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் இல்லைங்களா? ஆனால் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம 50% ஃபுட்டை கம்மி பண்ணமா கிடையாது. இது எங்கே போய் நிற்குது? வேர்ல்டு நம்பர் 1ல இருக்கவங்க டயபெட்டிஸ் ப்ரெவலன்ஸில். நம்ம பண்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டியில 50% தான் நம்ம பசங்க பண்றாங்க. அப்போ அவங்களோட ஃபியூச்சர் ஹெல்த்தை பத்தி நம்ம யோசிச்சோமா? என் குழந்தைக்கு 2 வாரமா உடம்பு சரியில்லை டாக்டர். உடம்பு சரியான அப்புறம் 1 வாரம் ஃபுல்லா பச்சை காய்கறிகளும் ஃப்ரூட்ஸையும் கொடுத்து அவங்க இம்யூனிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. 2 இயர்ஸ் முன்னாடில இருந்து கடைசியா 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க என்ன சாப்பிட்டு உங்க கட் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களோ அது வழியா தான் கட் பிரெயின் ஆக்சஸ் மூலமா பிரெயினுக்கு போய் இம்யூனிட்டி டெவலப் ஆகி குழந்தை இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கோங்க. So this is not a screenshot event and it has to be a lifestyle for your kid to have a best immunity. பெப்பா பிக்கோட அப்பா தன் குழந்தைய எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறாரோ கார்ட்டூனில், அதே மாதிரி நீங்களும் சாலடையும் ஃப்ரூட்ஸையும் ஒரு மீலாவே சாப்பிட்டு இன்ஸ்பயர் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் they will understand that healthy eating is not an option but a lifestyle by itself. This is Dr. Vijay here. Talk Doc. Peace. Thank you.